அப்பா மை துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட என் தகப்பனே, லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே இந்த 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு உள்ள இந்த 34 வசனங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும், உடைய இரக்கத்தின்படி எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்க போகிறார். இன்றைக்கு முக்கியமாக நாம் பேச போகிற ஒரு சப்ஜெக்ட் உண்டென்றால் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இதை யோம் கிப்போர் என்று சொல்வார்கள் ஹீப்ரு லாங்குவேஜில். அந்த பெயர்லாம் உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் போடுவாங்க. இது ஒரு ஹீப்ரு வேர்டு, 2 வார்த்தைகள் சேர்ந்தது. யோம் என்றால் நாள் என்று அர்த்தம். நாள், நம்ம நாள்னு சொல்கிறோம்ல, ஹிந்தியில் தின் அப்படின்வோம், இங்கிலீஷில் டே அப்படின்வோம் இல்லையா? இன்னும் சில மொழிகளில் திவசம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, நாளுக்கு. அது மாதிரி ஹீப்ரு லாங்குவேஜில் நாள்னா என்னது? யோம். இந்த நாளோட இந்த பண்டிகை, இது ஒரு பண்டிகை. இப்போ நம்ம படிக்க போகிற 16ஆம் அதிகாரமே என்னது? இது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை பேர் யோம் கிப்போர். யோம் என்றால் நாள், கிப்போர் என்றால் பாவ நிவிர்த்தியின் பண்டிகை, அல்லது ஆண்டவரோடு கூட நல் உடன்படிக்கையின் பண்டிகை, மனம் பொருந்துதலின் பண்டிகை. சரி, நமக்கு ஒரு மனசு இருக்குது, ஆண்டவருக்கு ஒன்றா இருக்குது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனசு இருக்குன்றீங்க? ரைட்டா? நம்ம ஒரு ஆளை ஜெயிக்கணும்னா அவங்க மனசை ஜெயிச்சா போதும். கரெக்ட் தானே? அவங்க மனசை ஜெயிக்கிறதுக்கு தான் அவ்வளோ பேச்சு. கணவன் மனைவியோட மனசை ஜெயிக்கணும்னு பார்ப்பாரு, மனைவி கணவனோட மனதை ஜெயிக்க பார்ப்பாங்க, பிள்ளைங்க பெற்றோரோட மனதை ஜெயிப்பாங்க, பெற்றோர் பிள்ளைங்களோட மனதை ஜெயிப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கும் ஒரு மனசு தான் இருக்குது. அந்த மனசை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரோட மனசை ஒரு வகையில் ஜெயிக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நீ பேசுகிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், நீ வேலை செஞ்சு காட்டு. சிலர் சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு அன்பாக பேசு போதும் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தரோட மனது ஒரு மாதிரி. ஆனால் ஆண்டவருடைய மனது என்ன? ஆண்டவரோடு நீங்கள் நல்மனம் பொருந்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆரோன், நீ என்ன பண்ணணும்? ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளை 2 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு உயிராக இருக்கிறது எலியேசரும் இத்தமாரும். நாதாபும் அபியும் செத்து போயிட்டாங்க. ஏன் செத்து போனாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்திலேருந்தே அக்கினி கொடுத்தாரு. அது குத்து விளக்கில் எரிஞ்சுருக்குது, அது பலிபீடத்தில் எரிஞ்சுருக்குது. அக்கினி எடுத்துகிட்டு போய் தூபபீடத்துக்குள்ளே போடணும் அப்படின்னா எந்த அக்கினி தான் எடுத்துருக்கணும்? இங்கேருந்து எடுத்துக்கணும். அவன் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தான்னு தெரியல, வெளியிலேருந்து கொண்டு வந்துட்டான். உடனே இறந்து போயிட்டான். இப்போ எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 2 பேர். அவனுக்கு பேர் என்ன பேருங்க? எலியேசர், ஈத்தமார். 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் ஆண்டவர்கிட்ட வரணும். ஐயோ, ஆண்டவர் அடிச்சிட்டாரு, பிரச்சனை வந்துச்சே, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. உன்னை நான் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டது தான். நம்ம ஆண்டவர் அவரை அடித்தாங்கன்னு நான் சொல்கிறத விட ஆண்டவருடைய பிரசன்னம் மிஸ்டேக் பண்ணும்போது தானாகவே ஹர்ட் ஆகிடும். இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது, இருக்கா இல்லையா? கரண்ட் ஆஃப் ஆகிட்டா தூங்கலை. ஏன் கரண்ட் ஆஃப் சார்? கரண்ட்டை தொட்டானாவும், கரண்ட்டை தெரியாத தொட்டானாவும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செய்கிறார். நான் மிஸ்டேக் பண்ணும்போது ஆபத்து வந்தது. இன்றைக்கி 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிகின் பண்ணும்போதே சொல்கிறார், ஆரோன் கவனி, மோசஸ் கவனி. ஆரோனுடைய 2 பிள்ளைகள் இறந்து போனாங்க. அவங்க பேர் என்ன சொன்னேன் நான்? எலியூதும் நாதாப். 2 பேர் இறந்து போனாங்க. என்ன பண்ணாங்க மிஸ்டேக்கு? அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீங்கள் இஷ்டத்துக்கு வரக்கூடாது. நான் முதல்ல உங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அந்த படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இமேஜ் போட மோஸ்ட் டெபர்னக்கிளோட படம். இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து வராங்க. ஆமென். இந்த இமேஜை போட்டு வச்சுருங்க. இஸ்ரவேலர்கள் எங்கேருந்து வராங்க? எகிப்திலேருந்து வருகிறாங்க. இந்த எகிப்திலேருந்து வருகிற இஸ்ரவேலர்கள், இன்னொரு இமேஜ் போடுறேன், இதை நீ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பா, பிறகு அது அவங்களுக்கு புரியும். ஓகே, அவங்க எப்படி டென்ட்டு போட்டிருப்பாங்க? 40 வருஷம் பயணப்பட்டு வராங்க. ரைட்டா? எத்தனை வருஷம் பயணப்பட்டு வராங்க? 40. எகிப்திலேருந்து கிளம்பி யோர்தானை கடந்து அவங்க வெளியில் வரும்போது வந்த நாடு சவுதி அரேபியா. எகிப்திலேருந்து செங்கடல் கடந்து வரும்போது எந்த நாட்டுக்குள்ளே கால் வச்சாங்க? சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 38 வருஷமாக சவுதி அரேபியாவே சுற்றி தான் வரப்போகிறாங்க. ரைட்டா? ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. போட்டிங்களாப்பா? இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா
கட்டம் கட்டமாக இருக்குல்ல, ரைட்டா? எத்தனை கட்டம் கட்டமாக இருக்குது பாருங்கள். கிழக்கு பக்கம் 3, மேற்கு பக்கம் 3, வடக்கு பக்கம் 3, தெற்கு பக்கம் 3, ரைட்டா? நான் ஒரு டைரக்ஷனும் சொல்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் யார் இருக்கிறா? ரூபன். ஓகே, சரியா? கரெக்டா? ரூபன் கீழே யார்? ஒரு பக்கம் ரூபன், அப்புறம் சிமியோன், காத் இங்கிலீஷில் போட்டிருக்கா. இன்னொரு பக்கம் யார் இருக்கா? யூதா, இசக்கர், ஜபுலோன். ஓகே, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா? பெஞ்சமின், மனாசே, எப்பிராயிம். இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா? தான், ஆஷேர், நப்தலி. இப்படி தான் உங்கள் கூடாரம் போடணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இப்படி தான் உங்கள் கூடாரம் போட வேண்டும். கூடாரத்தை மாற்றி போட்டால் அவர்களுக்கு ஆபத்து. இப்படி தான் கூடாரம் போடணும். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது இப்படி தான் கூடாரம் போட வேண்டும். அந்த கூடாரத்திலே ஒரு டைரக்ஷனில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த டைரக்ஷன்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம முதல்ல எந்த பக்கம் வரலாம்? மெயின் நார்த் வச்சுப்போம். நார்த் என்றால் வடக்கு. ஓகேங்க, என்னதுங்க? வடக்கு. வடக்கு பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னா, வடக்கு பக்கம் ஸ்தோத்திரம், வடக்கு பக்கம் ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். வடக்கு பக்கம், வடக்கு பக்கமாக இருந்து பார்க்கணும். அதாவது நான் எப்படி பார்க்குறேன், இந்த எனக்கு முன்னாடி உள்ள கேமரா தான் ஆசரிப்பு கூடாரன்னு வச்சுப்போமே. அங்கே தான் கூடாரம் இருக்கும், அங்கே தான் கோயில். அதுதான் கோயில். அன்றைக்கி கூடாரத்திலே பண்ணிட்டாங்க. அப்போ வடக்கு பக்கமாக யார் இருக்கிறார் என்றால், வடக்கு பக்க வழியில் உள்ளது. ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் என்னோடய மேப்பை. வடக்கு பக்கம் தான் இருக்கிறார் பாருங்க. தான், ஆஷேர், நப்தலி. அவர் வடக்கு பக்கம் இருந்து கேம்பை பார்த்து கொண்டிருக்கிறார். தான் அந்த கூடாரம், தானோட கூடாரம் இருக்கிறது. ஓகே, தான் எங்கேருந்து பார்க்குறாரு? வடக்கு பக்கம் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்குறேன். வேணா அப்படி வச்சுப்போம். இதான் வடக்கு. எனக்கு முதுகு பக்கம் இருக்குது. நான் வடக்கு பக்கம் இருக்கேன், ஆனால் யாரை பார்க்குறேன்? ஆண்டவரை பார்க்குறேன். உங்களுக்கு புரியுதுங்களாங்க? கேம்பெல்லாம் யாரை பார்த்து தான் இருக்குது? நடுவில் ஆலயத்தை பார்த்து தான் இருக்குது. எதிரிங்களாம் முதுகு பக்கம் இருக்காங்க, அவன் முதுகு பக்கம் திரும்பல. யார் பக்கம் திரும்புகிறான் பாருங்க. யார் யார் இருக்கிறாங்க? தான், ஆஷேர், நப்தலி. அவங்க 3 பேர் இருக்கிறாங்களா? இன்னொரு மேப் போடுறேன், அது இன்னும் நன்றாக இருக்கும். இன்னொரு மேப் அனுப்புகிறேன், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு காரியங்கள் புரியும். ஸ்தோத்திரம். அனுப்பிட்டேன் பாருப்பா, போடுங்க. அந்த படத்தையும் வச்சுக்கங்க, அது புரிஞ்சிக்கிறதுக்கு. இது பாருங்கள், இது ஜஸ்ட் வரைபடம். ஓகே, வடக்கு பக்கம் யாராக இருக்கிறாங்க? தான், ஆஷேர், நப்தலி. யாரை பார்த்துட்டு இருப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை. இந்த செகண்ட் நிமிஷ படத்தில் அந்த சிவப்பு படம் இருக்க, அதுதான் கோயில், அதுதான் ஆலயம். அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு சர்ச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க சர்ச்சுக்கு தேவாலயம்னு பேர். இந்த தேவாலயத்தை சாலமோன் தான் கட்டினார். சாலமோன் கட்டுறதுக்கு முன்னாடி மோசே காலத்தில் அதுக்கு பேர் கூடாரம்னு பேர். நான் கூடாரமா? ஆசரிப்பு கூடாரம். ஓகே, இப்போ இவங்க நடு ரோட்டில் நடந்து வரும்போது இப்படி தான் வீடு கட்டணும். நைட்டில் போடும்போது கூடாரம் இப்படி தான் போடணும். வடக்கு பக்கம் யார் யார் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க? தான், ஆஷேர், நப்தலி. தெற்கு பக்கம் யார் யார் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க? ரூபன், சிமியோன், காத். அந்த இமேஜ் பார்த்துட்டீங்களா? ஓகே, கிழக்கு பக்கமாக இருந்து யார் பார்த்துன்னுக்குறாங்க? யூதா, இசக்கர், ஜப்லோன். கிழக்கு பக்கமாக இருந்தாலும் அவங்க கிழக்க பார்க்கக்கூடாது. யாரை பார்ப்பாங்க? ஆண்டவரை பார்க்கணும். மேற்கு பக்கமாக யார் இருக்கிறாங்க? எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின். இப்படி தான் உங்கள் வீடு இருக்குமா? இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கூடாரம் போட்டு உங்களை ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டா, ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து பார்த்த வியூ தான் இது. என்ன படம் தெரியுது பாருங்கள். அதில் மொத்தமாக படம் என்ன படமாக இருக்குது? சிலுவை மாதிரி இருக்குது பாருங்க. இருக்குதா? சிலுவை மாதிரி தானே இருக்குது. உங்களை ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டா நீங்கள் மேலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிலுவை மாதிரி. ஏன் பாருங்கள், சைட்லலாம் இல்லை பாருங்கள், சைட்லலாம் ஓப்பன் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் கட்டக்கூடாது, ஆலயத்தை பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். இப்படி தான் கட்ட வச்சார். இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னர் சேம்பரில் பார்த்தீங்கன்னா, இன்னர் சேம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக மெராரி இருக்கிறார். அவர் யார்? லேவியின் புத்திரர். அப்புறம் தெற்கு பக்கமாக கோகாத் இருக்கிறார். ஓகேயா? மேற்கு பக்கமாக கெர்ஷோன் இருக்கிறார். கிழக்கு பக்கமாக மோசேயோட ஃபேமிலி, மோசே, ஆரோன் அவங்களாம் இருக்கிறாங்க. நடுவில் சிகப்பு கலரில் என்ன தெரியுது பாருங்கள்? ஆசரிப்பு கூடார். ஓகே, இப்போ ஜனங்கள்லாம் அப்படியே தூங்கி எழுந்தது இதுதான் தெரியும், ஆலயம் தான் தெரியும், ஆலயம் தான் தெரியும், ஆலயம் தான் தெரியும். நம்மளோட இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்.
இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு எங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா நம்முடைய ஒர்க்கை ரீகன்சிடர் பண்ணோன்னு எனக்கு தோணுது. என் ஆண்டவர் பக்கம் என்ன பண்ணோம், திரும்பணும். காலையில் பிள்ளைங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க. மார்னிங்கில் இன்றைக்கி கூட 5:30 ப்ரேயர் நடந்துருச்சு, நான் பார்த்தேன். 2 பேர் தான் ப்ரேயர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன்ல. பிள்ளைங்களே காலையிலேருந்து ப்ரே பண்ணுங்கள், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் வரும், இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன இமேஜ் போட்டிருக்காரு பாருங்க. அந்த இமேஜ் பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும் அந்த கூடாரம். தெரிஞ்சப்பா அந்த டெபர்னக்கிள் இமேஜ் இப்போ போடுங்க. டெபர்னக்கிள் இமேஜ் நான் எதை காட்டியிருக்கீங்க? ஓகே, என்னம்மா வெளியிலேருந்தே வருது இல்லை, அவுட்டர் கோர்ட்டு இன்னர் எல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், லேண்டோட ஆலயம். என்னதுங்க? லேண்டோட ஆசரிப்பு கூடாரம். வெளியில் ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபென்ஸோட ஆலயம். அந்த ஃபென்ஸ் ஃபுல்லாக இருக்க அதுக்கு பேர் பிரகாரம். நான் பாருங்க, மறக்கக்கூடாது. இந்த இமேஜ் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி யூடியூப்பில் கூட. என்னது அது? பிரகாரம். இந்த பிரகாரத்தில் வெளியில் ஒரு வாசல் தெரிஞ்சு பாருங்க, அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க, ரைட்டா? அங்கே தான் யாருனாலும் போகலாம். உங்கள் தாவீது ராஜா தான் அங்கே நின்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, வெளியில் யார் நிற்கிறது? அதுக்கு உள்ளே கூட அவர் போக மாட்டார், வாசலில் தான் அவர் நிற்பார். உள்ளே யார் போகலான்னா ஆசாரியர்கள். யார் போவாங்க? இந்த ஆசாரியர்கள் உள்ளே போகிறவங்க. உள்ள ரெண்டு பொருள் இருக்குது பாருங்கள். வெளியில் பார்த்தா அந்த உள்ளே போகும்போது முதல்ல என்ட்ரன்ஸில் பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் பலிபீடம். அங்கே தான் பலி செலுத்துவாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பலி கூட இங்கே தான். எல்லாம் லைனில் நிற்கணும். இங்கே ஒருத்தர் தான் நின்றுகிறாரு. இந்த யோம் கிப்பூர் அப்போ, மீதி பண்டிகை அப்போ எவ்வளோ பேர் ஜனம் ஜேன் வெளியே நிற்கும். ஹல்லேலூயா. பலி பொருள் எங்கே போகும்? பலிபீடத்தில். இந்த பலிபீடத்தில் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். 2 பேர் நின்றுட்டு இருக்காமல் இருக்குது. அங்கே தான் வெண்கல தொட்டி இருக்குது, அங்கே தான் கழுவுவாங்க. முதல்ல இந்த அனிமலை கழுவுவாங்க. கழுவி கொண்டு வந்து எங்கே போடுவாங்க? பலிபீடத்தில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சரை கட் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க இமேஜில். ஆக்சுவலாக அது க்ளோஸ்டாக இருக்கும், கட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை பெருசுப்படுத்துகிற இன்னொரு இமேஜ் இருக்குது, அதுதான் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம். நெக்ஸ்ட் இமேஜ் வந்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜில் பரிசுத்த ஸ்தலம் தெரியுது, நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தடுப்பு மாதிரி தெரியுது. ஆனால் உள்ள என்ன இருக்குன்னே தெரியல பாருங்க, தெரியுதா? அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன இருக்குது பாருங்க, 3 இருக்கும். என்ன இருக்குன்னா, ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மேலே 2 பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்லேயும் 6 அப்பம். மொத்தம் எத்தனை அப்பம்? 12 அப்பம். சுட சுட இருக்கணுமா. காலையில் கொண்டு போய் வைப்பாங்க, திரும்பி எப்போ வைப்பாங்க? சாயந்தரம் வைப்பாங்க. பழசு எடுத்துட்டு புதுசு வைப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்குது பாருங்கள், அதை காலையிலையும் ஏற்றுவாங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாயந்தரமும் ஏற்றுவாங்க. 2 ஷிஃப்ட்டு அப்போ ஆசாரியர்கள் போவாங்க. அது அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில், ஸ்க்ரீனுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தூபபீடம் இருக்குது. என்ன இருக்குங்க? தூபபீடம். இந்த தூபபீடத்தில் தான் ஆசாரியன் தூப கலசத்தை போட்டுட்டு, தூபத்தை போட்டு, சுகந்த வர்க்கத்தை போட்டுட்டு, தூப வர்க்கத்தை போட்டு ப்ரே பண்ணோம். அப்படி தான் இந்த ஆசாரியனோட பசங்க 2 பசங்க நாதாப் அபியூதும் அந்த போட்டு எடுத்து போனாங்களே தூப வர்க்கம், நெருப்பு வெளியிலேருந்து எடுத்து போட்டான். எடுத்துன்னு உள்ளே போனதுமே என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமே கேர்ஃபுல்லாக இரு. இப்போ புரிஞ்சிச்சா? அந்த ஸ்க்ரீன் கிட்ட போகக்கூடாது. ஸ்க்ரீனுக்கு அண்ணா என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல தூபபீடத்தில் போட்டு ஸ்க்ரீனை பார்த்து நீ ப்ரே பண்ணணும். இதாங்க யோவான் ஸ்நானனோட அப்பா சகரியா இந்த தூபபீடத்துக்கிட்ட தான் ஊழியம் பண்ணார். இந்த தூபபீடம் பாருங்கள், மிடில் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த மிடில் உள்ள தூபபீடத்துக்கிட்ட தான் போகணும். இப்போ நம்ம 16க்கு வருவோம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. கிருபாசனம்லாம் உள்ளே இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்தோட இமேஜ் நீங்கள் எடுத்து போட முடியுமா பாருப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்தோட இமேஜ் எடுத்திங்கன்னா அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே 2 கேருபீன்கள் இருக்கும், 2 கை மாதிரி இருக்கும். அது 2 தேவதூதர்கள். அந்த கேருபீன்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு தான் கிருபாசனம் பேர். மர்சி சீட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் வருவேன். ஆண்டவர் வர்றது எப்படி இருக்கும் வெளியிலேருந்து பார்த்தானா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் போட முடியுமா பாருப்பா. இந்த ஃபஸ்ட் இமேஜ் என்னன்னா, மலை மேலேருந்து 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கொம்பு வச்சிருக்க மாதிரி. அந்த படத்தை போட அதில் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கு நடுவுலேருந்து அப்படியே ஒரு புகை மாதிரி போய் ஒரு மரம் மாதிரி இருக்குது பாருங்க. தெரியுதா? அந்த இமேஜ் போட்டாங்களா? அந்த புகை இருக்குது பாருங்க, அதுதான் மகிமையின் மேகம். அந்த மேகம் போச்சுன்னா கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மேகம் இல்லைன்னா கர்த்தர் கிளம்பிட்டாரு, நம்ம கூட போகணும்னு அர்த்தம். அந்த மேகம் எப்படி போதோ பின்னாடி போவாங்க. அந்த மேகம் வந்து நின்றுச்சு, எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க. மகிமையின் மேகம் அங்கே இருக்கும். அந்த இடம்
அந்த இடம் எங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருதுன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வருது. அங்கே தான் கிருபாசனம் இருக்குது. அந்த இடத்துல நான் வருவேன். நான் வரும்போது நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ தனியாக வரக்கூடாது, ரத்தத்தோடு வரணும். அதான் யோம் கிப்பூர். எதோடு வரணும்? என்னை பேசிஃபை பண்ணணும்னா, என்னோட நல்மனம் பொருந்தணும்னா, நல்மனம் பொருந்துறதுக்கு நான் ஒரு அப்பாயிண்டட் நாள் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க தானே பெரிய ஆளுங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறோம், அப்படி தானே? அப்பாயின்மெண்ட் கொடுக்குற நாள் தான் யோம் கிப்பூர், பாவ நிவர்த்தியின் நாள். ஹல்லேலூயா. யோம்னா நாள், கிப்பூர்னா ரீகன்சிலேஷன், ஆண்டவரோடு நல்மனம் பொருந்துகிற நாள். இதுக்கு ஒரு பண்டிகையை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி யூதர்களுக்கு 7 பண்டிகை கொடுத்துருந்தாரா? ஹல்லேலூயா. எத்தனை பண்டிகை கொடுத்துருந்தாரா? 7 பண்டிகை கொடுத்துருக்குறார். அதில் இன்றைக்கி யோம் கிப்பூர் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இன்றைய சப்ஜெக்டு ரொம்ப தியானமாக படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். திருச்சபையே, யோம் கிப்பூர் என்கிற நன்னாள் பரிசுத்தத்தில் 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 பெரிய நாளா, த ஹோலியஸ்ட் டே இன் த ஜூவிஷ் கேலண்டர். யூதாயர்கள் அன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் விழுவாங்க. யோம் கிப்பூர் ஹீப்ரூ மட்டும் நீங்கள் படிக்கும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் படிக்கணும். தமிழ் எங்கேருந்து படிப்போம்? லெஃப்ட்லேருந்து படிப்போம். இங்கிலீஷு லெஃப்ட்லேருந்து படிப்போம். ஹிந்தி லெஃப்ட்லேருந்து படிப்போம். ஹீப்ரூ எங்கேருந்து படிப்போம்? ரைட்லேருந்து. இந்த பக்கம் வந்து எழுதுவாங்க. அவங்களோட மார்ஜின் இந்த பக்கம் இருக்கும். அவங்களோட நோட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா மார்ஜின் எந்த சைடு இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். யோம் கிப்பூர். யோம் கிப்பூர் என்றால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுக்குற நாள். யார் பாவ மன்னிப்பு வாங்கி தருவா இந்த நாளில்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். யார் பாவ மன்னிப்பு வாங்கி தருவா? நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போகிறீங்க, ஒரு லெட்டரில் சைன் வாங்கணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும். நீங்கள் அங்கே போகும்போது உங்களை உள்ளே விட மாட்டாங்க. உங்கள் பேப்பர் மட்டும் கொடுங்க, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. கரெக்ட் தானே? அங்கே ஒரு பிஏ இருப்பாங்க, அங்கே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் சைன் வாங்கி வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெளியே நிற்பாங்க. தாவீதே எங்கே நிற்பார்? கேம்புக்கு வெளியே நிற்பார். யார் போய் ஆண்டவர்களை மன்னிப்பு வாங்கிட்டு வருதுன்னா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அப்போனா நம்முடைய மனுவில் ஒருத்தர் சைன் வாங்கி தரணும், பாவ மன்னிப்புன்னு சைன் வாங்கி தரணும்னா நமக்கும் அந்த வாங்கி தர்றாரு அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ தானே சைன் வாங்கி வரல, வேறு யாரத்தில் வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பிரதான ஆசாரனுடைய வேலை தான் ஆரோனுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சுங்க? இப்போ நம்மளை ஒரு நினச்சிப்போம், நம்ம இந்த ஆலயத்துக்கு போகிறோன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறோம்? ஆலயத்துக்கு போகிறதா வச்சுப்போம். ஆலயம் இருக்குது, இதே ஆலயத்தை நினச்சிப்போம். மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. இது வந்து சீனாய் மலை வெளியில் இந்த கூடாரம் போட்டிருக்காங்க. நான் போகிறேன்னு வச்சுப்போம். நான் போயிட்டு ஆரோனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னு வச்சுப்போம். அவர் யார்? பிரதான. எத்தனை பிரதான ஆசாரியன்? அவர் மட்டும்தான். அவர் செத்துட்டானா தான் இன்னொரு பிரதான ஆசாரியன். அவன் யார்? அவங்க பையன் எலியேசர். அவன் செத்துட்டானா தான் அவங்க பையன் வர முடியும். அப்போ எத்தனை பிரதான ஆசாரியன் தான் அன்றைக்கி இஸ்ரேலில் இருந்தாங்க? ஒன்று தான். இப்போ நான் போகிறேன்னு வைங்களேன், ஆரோன் கையில் எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா வாங்கி தருவாரா? வாங்கி தர மாட்டாரா? வாங்கி தருவாராம்மா? சரி. இந்த பைபிள் யாரோட பைபிள் உங்களுக்கு தெரியுமா? சரி, நமக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். திருக்குறள் யாரோடது? தமிழர்களோடது. கரெக்டா? கரெக்டா? புரிஞ்சுங்க. யாரோடது? தமிழர்களோடது. இந்த திருக்குறள் நீங்கள் வேறு மொழியில் மாற்றினீங்கன்னா தான் அது அவங்களோடது. அப்போ முதல் முக்கியமானதே யார்? எந்த மொழியில் தான் இருக்குது? தமிழில் இருக்கிறதுனால அது யாரோடது? தமிழர்களோடது. எங்கே போனாலும் அது அமெரிக்காவில் இருந்தாலும் யாருதுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி இந்த பைபிளை நீங்கள் எது படித்தாலும் நம்மளை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி தெரியாது, அது இஸ்ரவேலர்களை தான் சம்மந்தப்படுத்தும். நீங்கள் ஆரோன் கையில் போனீங்கன்னா நீங்கள் எந்த கோத்திரம்னு கேட்பார். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். ஏன்னா கோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நம்ம காணிக்க என்ன ஆகிடும்? ரிஜெக்ட் ஆகிடும், வெளியே வந்துடும். அப்போ பிரதான ஆசாரியரோட ப்ராஜெக்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் இயேசுவே மகா பிரதான ஆசாரியராக வந்தார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? அந்த ஆலயம் இப்போ படிக்க போகிறோமே, இதே ஆலயம் மாதிரி தான் ஆலயம் பரலோகத்தில் இருக்கான். நீங்களும் நானும் பரலோகம் போனால் கூட பரலோகம் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த கோத்திரம்னு கேட்கும், நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும். ஆண்டவரோட நல்மனம் பொருந்தனாலே ரத்தம் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் எந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போவீங்க? எந்த சாமி என் ரத்தம்னா அது அசுத்த ரத்தமாக இருக்குது. நம்ம ரத்தத்தை யாருக்கும் தானம் கூட பண்ண முடியல. இப்போல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்துருச்சு. இந்த வியாதி இருக்கிறவங்களாம் கொடுக்கக்கூடாது. அப்போ எதுக்குமே நம்ம ரத்தம் செல்லாது. அப்போ தான் இயேசுவின் ரத்தம் நமக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா.
இருந்தாலும் அந்த பழைய ஏற்பாடு பண்டிகை எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுன்றத பார்க்கலாமா? நான் கிருபாசனத்து மேலே இருப்பேன், ஆரோன் நீ வரும்போது தனியாக வராத, என்னென்னத்தை எடுத்துகிட்டு வா, உங்கள் பையன் சாகாதபடி, உங்கள் பிள்ளைகள் சாகாதபடிக்கு பெட்டிக்கு முன்பதாக வர வேண்டாம். He cannot come all the days. அவன் எல்லா நாளும் வர முடியாது. I give an appointment. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். ஆரோனோட பிள்ளைங்க 2 பேரும் டக்குன்னு ஆசரிப்பு கூடாரத்து கதவை திறந்துக்கிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் உள்ள தூப பீடத்தில் தூபம் போட ஓடிட்டான். அந்த மாதிரி வரக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், அப்போ தான் நீ மன்னிப்பே கேட்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு அப்பாயிண்டட் டைம் கொடுப்பேன். அந்த அப்பாயிண்டட் டைம் வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். அந்த பண்டிகை பேர் தான் யோம் கிப்போர். ஹல்லேலூயா சொல்லமா? பாவ நிவிர்த்தி நாள். அன்னைக்கு எப்படி நடந்துக்கணுன்றது தான் இந்த 34 வசனத்தில் சொல்ல போறார். அப்படியே கவனமாக படிக்கலாமா? இப்போ அந்த இமேஜ், அந்த ஆட்டுக்கடாவும் ஒரு காளையும் பாவ நிவாரண பலியாக, ஒரு ஆட்டுக்கடாவும் சர்வாங்க தகன பலியாக செலுத்தி பிரவேசிக்க வேணும். அந்த இமேஜ் எடுத்து வச்சுங்க. ஆரோன் தனியாக போக முடியாது. ஆரோன் 2 எடுத்துகிட்டு போகணும். பாருங்க, ஒரு ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும் விரல விட்டுக்கலாமா? ஒரு காளையை என்ன நிவாரண பலியாகவும், பாவ நிவாரண பலினா என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் படித்தோம். நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. கேட்கும்போது என்ன கொண்டு போனோம்? ஆட்டுக்குட்டி. அது எதுவாக? சர்வாங்க தகன பலியாகும் கொண்டு போனோம். எங்கே கொண்டு போனோம்? கேட்டை தாண்டி எடுங்க, வெளியில் போயிட்டு, பப்ளிக்கில் போயிட்டு, வெளியில் போயிட்டு ஒரு காளை ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளே போகணும். கேம்பஸ்க்குள்ளே போகிறார், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆடு போகாது, ஆடோட ரத்தம் தான் போகும். எங்கே போகிறார்? இப்போ கேம்பை திறந்துட்டு காம்பவுண்டுக்குள்ளே போகிறார். புரிஞ்சிச்சிங்களா? காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு தொட்டி இருக்குன்னு சொன்னேன். அந்த இமேஜை மாற்றி ப்ரொஜெக்ட் தொட்டி இருக்க, அந்த தொட்டியில் கழுவி எங்கே வச்சுப்பாரு? பலிபீடத்துக்கிட்ட கொண்டு வந்துடுவார். உயிராக இருக்குது கழுவி பலிபீடத்துக்கு கொண்டு வந்து பலிபீடத்துக்கிட்ட நிற்க வச்சு கழுத்தை கட் பண்ணுவார். இல்லை படுக்க வச்சு காலை கட்டிட்டு கழுத்தை கட் பண்ண போகிறார். அதனுடைய ரத்தத்தை எடுக்க போகிறார். இப்போ 2 கொண்டு வரணும். இஷ்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது, எதையாகிலும் கொண்டு வரக்கூடாது. பி கிளியர் இன் யுவர் ஆஃபரிங். ஒரு காளை, அப்புறம் என்னதுங்க? ஒரு ஆட்டுக்கடா எடுத்துக்கோ வர வேண்டும். யார் வரணும்? இப்போ ஒரே ஒரு ஆள் தான். கொஞ்சம் அந்த பிக்சரைஸ் பண்ணிக்கங்க. சும்மா ஒரு இமேஜினரி உங்களை ஒரு ஆர்வம்னா நினச்சிங்க. ஜனங்களாம் எங்கே இருக்காங்க? வெளியில் இருக்கிறாங்க. யாரும் காம்பவுண்டுக்குள்ளேயே கிடையாது. யார் தான் வராரு? ஆரோன் ஒரு காளை ஒரு ஆடோட காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது அவரோட ட்ரெஸ்ஸு பாருங்கள். இந்த ஆசாரியர்களுடைய ட்ரெஸ் இமேஜ் ஆல்ரெடி ஐடி குரூப்பில் இருக்கும், நீங்கள் போடலாம். அவன் பரிசுத்தமான சணல் நூலை தரித்து தன் அறைக்கு சணநூல் ஜல்லடையை போட்டு சணநூல் இடைக்கச்சை கட்டி, படிங்கம்மா, சணநூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவைகள் அவன் ஜலத்திலே ஸ்தானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாகவும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவுள். அப்போ முன்னாடி வாங்கினாரு, அது என்ன? முன்னாடி எடுத்துகிட்டு போனார், அது என்னது? ஒரு படிங்க, 3rd verseல சொல்லியிருந்தாரு, ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா. அப்போ இது எதுக்குன்னா அவர் பண்ண தப்புக்கு அவர் பாவ நிவர்த்தி செய்வதற்கு. ஆமென். இப்போ மொத்த பப்ளிக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி செலுத்த போகிறார். அது என்னவா? பப்ளிக்காக என்னென்னது? சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடா, சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடா. 2 வெள்ளாட்டுக்கடா 1 ஆட்டுக்கடா. அப்போ ஆரோனுக்கு ஒரு காளை ஒரு ஆடு, பப்ளிக்கு 2 வெள்ளாட்டுக்கடா 1 ஆட்டுக்கடா எடுத்துக்கொண்டு ஆரோன் ஃபஸ்ட்டு தனக்காகவும், 6வது வசனம், ஆரோன் யாருக்காக ப்ரே பண்ணுறாரு? தனக்காகவும் தன்னை சுத்திகரித்துக்கணும். ஆரோன் ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுக்கணும். அப்படி வச்சுக்கலாம். தடுப்பூசி போடுற டாக்டர் முதல்ல அவர் தடுப்பூசி போட்டுக்கணும். அவர் தடுப்பூசி, அவருக்கு பாவ நிவர்த்தி. ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. ஆதாமே பண்ணிட்டதுனால பாவம் செய்தவர்கள் எல்லாரும் ஆனார்கள். அவர் என்ன பண்ணமா? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், படிங்க 6ஆம் வசனம், பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி எங்கே கூட்டு போயிடுவார்? எங்கே கூட்டு போயிருக்காரு? உள்ளே கூட்டு போயிருக்காரு. அந்த இமேஜ் காட்டிங்களாப்பா? பலிபீடத்துக்கிட்ட நிறுத்தி சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாங்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி, இப்போ என்னென்ன இருக்குது? பாவ நிவாரண பலிக்காக என்ன வச்சிருக்காரு? காளை,
மக்களுடைய பாவ நிவாரண பலிக்காக என்ன வச்சிருக்காரு? 2 வெள்ளாட்டுக்கடா. புரிஞ்சிச்சா? ஒரு கையில் தான் செஞ்ச தப்புக்கு என்னத்தை நிறுத்தியிருக்காரு? காளை. ஒரு சைடு மக்கள் செஞ்ச தப்புக்காக 2 வெள்ளாட்டு கடாவையும் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும், போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாக்காக ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி, போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கும், அதை போக்காடாக வனாந்தரத்தில் போகணும், கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடு நிறுத்தி. இப்போ தன்னோட காளையை நிறுத்திக்கிட்டாரு. 2 வெள்ளாட்டு கடை எடுத்துகிட்டு வந்தார்ல, அதை 2ஆக நிற்க வச்சு சீட்டு போடுறார். இதில் 1 சாக போகுது, 1 ஓடிட போகுது. ஆமாம், நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, கோயிலுக்கு நேர்ந்து வித்த கடா அப்படின்னு. யாருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தது? பைபிள்லேருந்து வந்தது தான். அல்ல இல்லையா? இந்த நம்ம இப்போ படிக்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஏன்னா சும்மா சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சுருள்கள் இன்றைக்கி கிடச்சிருச்சு. 5000 வருஷம் பழமையான சுருள்கள் இன்றைக்கி கிடச்சிருச்சு. இட் டேட்ஸ் பேக் டு 5000 இயர்ஸ் பேக். 5000. இயேசு கிறிஸ்துக்கும் நமக்குமே 2000 வருஷம். நான் சொல்கிறது இன்னும் கம்மி. 3000 வருஷத்துக்கு முன்பதாக இது எழுதப்பட்டு, இதுக்கும் மேலே எழுதப்பட்டது தான். வர்றாரு 2 ஆடு, பப்ளிக்காக 2 ஆடு. தன்னோட காலை அது சாக தான் போகுது. இந்த 2 ஆடில் 1க்கு சீட்டு விடுவார். 1 சாக போகுது, 1 என்ன ஆக போகுது? அது போக்காடாக போக போகுது. எங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க? வனாந்தரத்திலே. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவர்த்திக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. இப்போ மைண்டில் பிக்சரைஸ் பண்ணுங்க. இந்த ஆடு, இந்த அவரோடது வந்து காளை, பப்ளிக்கோடது ஆடு. அந்த 2 ஆடில் 1 போக்காடாக விட போகிறாரு. இந்த காளையை கொண்டு வந்து அந்த அந்த வெண்கல தொட்டியில் கழுவிட்டு அதை தூக்கி பலிபீடத்து மேலே படுக்க போட்டு காலை கட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாரு? அதை கொன்று அது சாக வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் உள்ள நெருப்புகளினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபகத்தில் தன் கைப்பிடி நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து இந்த காலை எரிஞ்சிருச்சு. அப்போ எரியறதுல என்ன இருக்கு? நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போகிறார். கேம்பஸ்குள்ளே வந்துட்டார் ஆடு காளையோட. புரியுதாப்பா? அது ரத்தத்தை சிந்தி பலிபீடத்தை சுற்றி ஊட்டிட்டார். இப்போ அது எரிஞ்சிருச்சு. நெருப்பை எடுத்துக்கொண்டு, அதோடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நெருப்பை போட்டுக்கொண்டு, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு நெருப்பை போட்டுக்கிட்டு தூபபீடங்கையில் போக போகிறார். நீங்கள் இப்போ பரிசுத்த ஸ்தலத்தோட இமேஜ் வந்தீங்கன்னா அங்கே வருவார். சாட்சி பெட்டியில் இருக்கிற கிருபாசனத்துக்கு மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினி மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். எந்த அளவுக்கு போடணும்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டார். ஸ்க்ரீனை திறக்கல, போக போடுறார் பாருங்க. இந்த புகை ஸ்க்ரீனையே மூடுது. மூடிக்கிட்டு இந்த வாசனை உள்ளே போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தூபம் போயிட்ட பிறகு 14ஆம் வசனம், பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து இப்படியே நின்று அந்த ஓட்ட வழியாக பார்த்து, அந்த ஸ்க்ரீனில் ஓட்ட வழியாக பார்த்து அங்கே கிருபாசனம் இருக்குது. உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அதான் உடன்படிக்கை பெட்டி இமேஜை போட்டிருங்க. உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அது மேலே தெளித்து தன் விரலினால் தெளிக்க கடவுள். ஹல்லேலூயா. அவர் தப்பிச்சிட்டாரு. எப்படி தப்பிச்சாரு? தூபம் போட்டாரு. எதோட ரத்தத்தை தெளிச்சிட்டாரு? காளையோட ரத்தத்தை தெளிச்சு வந்துட்டார். பிறகு ஜனங்களுக்காக திரும்பி தூபம் போட்டாரு. எதை போட்டாரு? வெள்ளாட்டு கடாவோட ரத்தத்தை என்ன பண்ணாரு? தெளிச்சுட்டு தப்பிச்சு ஓடியான்ட்டார். ஹல்லேலூயா. அப்படியே செஞ்சுட்டு ப்ரே பண்ண போறார். ஆண்டவரே என் பாவத்தை, காளையோட ரத்தத்தை தெளிக்கும் போது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். காளையோட ரத்தத்தை தெளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆவார். வந்துட்டு திரும்பவும் ஆடோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் பப்ளிக்கோட பாவத்தை மன்னியும். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், சாதாரண விஷயம் இல்லை. இந்த ப்ராஜெக்டில் ஆசாரியர்கள் செத்து போயிடுவாங்க. பிரதான ஆசாரியர்கள் அவர் ஒழுங்காக பாவம் மன்னிப்பு கேராமல் நமக்கு போனார், செத்து போயிடுவார். அப்போ பாவம் அவ்வளோ டேஞ்சராக. நம்ம பாவத்தை சாதாரணமாக பால் போல் குடிக்கிறோம், ஆனால் அது என்னவா? டேஞ்சராக. பைபிள் திரும்ப திரும்ப பாவத்தை பெருசாக பேசுது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லுது. நம்ம பாவத்தை சாதாரணமாக வச்சுக்கிறோம்ல. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு பாருங்கள். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பைபிளில் இது எழுதப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் தான் செஞ்ச பாவத்துக்கு வருஷம் ஒரு முறை, மக்கள் செய்த பாவத்துக்கு வருஷம் ஒரு முறை அவன் என்ன பண்ணுவான்? வந்து ரத்தத்தை தெளித்து வருவான். அது மட்டும் வெளியில் வந்து பலிபீடத்தின் கொம்புகள் மேலெல்லாம் அந்த ரத்தத்தை பூசி இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன்.
கழுவி சொல்லுவான், ஜனங்களே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். பின்பு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலைமையில் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவருடைய சகல மிருதங்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவுடைய தலைமையில் சுமத்தி அதை அதற்காக ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். ஆமேன். 2 வெள்ளாட்டுக்கடா, அதில் 1 தப்பிச்சிருச்சு, பொழைச்சிருச்சின்னு பார்த்தா அது உயிராக இருந்து சுமக்கணுமா? எக்ஸாம்பிள் வச்சுப்போம், 2 ஆடுக்கும் உடம்பு சரியில்லை, செத்து போகிறது நல்லதா, இந்த உடம்பு சரியில்லாத வியாதியோடு வாழறது நல்லதா? பேசாமல் செத்து போயிருக்கலாங்க போலன்றது போல் இந்த ஆடு என்ன பண்ணும்? போக்காடா இஸ்ரவேலுடைய பாவத்தை சுமக்குமா? ஏன்? பாவம் சுமந்து தீர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் நேராக போய் அடிச்சில்ல, சுமந்துன்னு போனார். புரிஞ்சுக்கணும், பாவம் சுமந்து தீர்க்கப்பட வேண்டும். Sins has to be, it has to be bared, it has to be bared. He bore our sins. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இந்த வெள்ளாட்டு கடை பாவத்தை என்ன பண்ணும்? சுமந்து தீர்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், ஆள் வசமாக விட்டு வனாந்தரத்தில் விட்டாங்கன்னு வச்சுப்போமே. எங்கே விட்டாங்க? பாளையத்தை விட்டாங்க. இப்போ இவங்களாம் எங்கே பார்த்துருப்பாங்க? ஆண்டவரை பார்த்துருப்பாங்க. பாளையத்துக்கு போகிற வழியில் அது நரி சாகடிச்சிருச்சுன்னா, சிங்கம் சாகடிச்சிச்சுன்னா யாருக்கு தெரியும்? தெரியலையே. அப்போ பாவம் மன்னிப்பு என்ன கதை தெரில. கர்த்தர் பாவம் மன்னிச்சார்னா அப்போ நம்முடைய பாவத்தை கூட சுமந்து தீர்க்கிறவர் சரியாக சுமந்து தீர்க்கணும். இந்த சுமக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பெட்டி லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகிறீங்க, உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்டை தூக்கி சொல்கிறீங்க, தொலைச்சிட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நம்முடைய சுமையை நாம் சுமக்க ஏங்க வேஸ்ட்டு சொல்கிறேன், டஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு குப்பை கவர் க்ளீனாக இருக்கிற இடத்துல கட்டிட்டோம், அது போய் சேர வேண்டிய இடத்துல போட வேண்டிய குப்பை தொட்டியில் நீங்கள் போடலன்னா அதால் எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? சில நேரம் கட்டிட்டு இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும். நான் அதெல்லாம் போடும்போது யோசிப்பேன், இந்த பாவம் அதை விட ரொம்ப மோசமானது. இந்த குப்பையை கூட போட்டு எரிச்சிடலாம், ஆனால் என் பாவத்தை எரிக்கவே முடியாது. ஒருவர் சுமந்து தீர்க்க வேண்டும், ஒரு ஆடு சுமந்து தீர்க்க வேண்டும். அதுதான் தேவ ஆட்டு குட்டி. அல்லேலூயா. போட்டு அந்த ஆடு அனுப்பிட்ட பிறகு ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வரார் ஒருத்தர். இந்த ஜனங்க அந்த நேரத்தில் யாரும் கிட்ட வரக்கூடாது, எல்லாம் தூரமாக நிற்கணும். உடுத்தியிருந்த சணல் வஸ்திரங்களை கலைந்து அங்கே வைத்து விட்டு பரிசுத்தத்திலே ஜனத்திலே ஸ்தானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து. இப்போ என்ன பலி? சர்வாங்க தகன பலி. இவருதுனா சர்வாங்க தகன பலி ஆட்டுக்கடா, ஜனங்கள்துனா சர்வாங்க தகன பலி ஆட்டுக்கடா. ஆமேன். பாவ நிவர்த்திக்காக யூஸ் பண்ணது இவர் என்னது? காளை. ஜனங்களுக்கு நான் யூஸ் பண்ணார் 2 வெள்ளாட்டுக்கடா. இப்போ ஆட்டுக்கடா, இவருக்கு ஒரு ஆட்டுக்கடா, ஜனங்களுக்கு ஒரு ஆட்டுக்கடா. என்ன பண்ணுவார்? இப்போ சர்வாங்க தகன பலினா ஃபுல்லாக சுட்டரிச்சுவார். பாருங்கள், பாவ நிவர்த்திக்கு என்று பரிசுத்த ஸ்தலத்துக்கு ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவர்த்தியாகிய காளையும் பாவ நிவர்த்தியாக வெள்ளாட்டுக்கடாயும் பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியும் சுட்டரிக்க கடவன். முக்கியமான ஆர்கன்ஸை மட்டும்தான் இங்கே எரிப்பார், மீதியெல்லாம் கொண்டு போய் வெளியில் சுட்டரிப்பார். பிறகு குளிச்சுட்டு வருவார். ஆமேன். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் 29ஆம் வசனம், சுதேசியானாலும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளை இருக்க கடவுள். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 10 வேலையை தூக்கி தலைமையில் போட்டுக்கிட்டு ஊழியத்தையும் செய்ய வருவோம். ஆண்டவர் அப்பயே கிளியராக இருந்தார். இந்த 10 வேலையை தூக்கி தலைமையில் போட்டுட்டு வந்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் வேலையை எத்தனாவது செய்வோம்? சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன், எத்தனாவதாக செய்வோம்? 10ஆவதாக தான் செய்வோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் லாஸ்ட்டாக ஆலயத்துக்கு வருவோம். அதனால தான் சொன்னார், ஒரு வேலையும் செய்யாத, என் வேலை தான் உன் வேலை, முதல்ல என் வேலையை பார். ஆமேன். ஆண்டவர் நம்ம கிருபையாய் மன்னிப்பாராக. இன்னிலேருந்து முடிவு எடுத்துக்கலாம், அவருடைய வேலை தான் பிரதான வேலை. அவர் வேலை செய்யும்போது நான் ஓய்வாக தான் இருப்பேன். ஆமேன். இந்த மார்னிங் டோஸை முடிச்சுட்டு உடனே போய் டீ போடணுன்னா மனசு ஃபுல்லாக எங்கே இருக்கும்? பால் வாங்கிட்டு வந்து வச்சா நல்லா இருக்குமே. இந்த மார்னிங் டியூஷன் முடிச்சுட்டு போய் சமைக்கணும்னா ஐயோ நம்ம அரிசி ஊற வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்குமே. இங்கே இருக்கும், உனக்கு வேலையே கிடையாது, என்னுடைய வேலை தான் என்று சொன்னார். ஆமேன். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்தமான ஓய்வு நாள், அது உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், அது நித்திய கட்டளை. ஹல்லேலூயா. அந்த பண்டிகை பேர் என்ன பேருன்னு சொன்னேன்? யோம் கிப்பூர்.
பாவ நிவிர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்துக்கு வந்து ஆசாரி ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த ஸ்தலங்களாகிய ஒருவன், அந்த ஒருவன் தான் செய்ய வேண்டும். ஒரே மனிதன், அந்த மனிதன் செய்ய வேண்டும். அது யாருங்க? இப்போ இந்த பண்டிகை பிரகாரம் ஆரோன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆரோன் உயிராக இருந்தாரா? இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டார். அப்புறம் யார் போயிட்டாரு? அவங்க பையன். அவர் உயிராக இருக்கார், இறந்து போயிட்டாரா? இப்போ ஆரோன் வழியில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? இன்றைக்கி இஸ்ரேல் போனீங்கன்னா ஆலயமே இல்லை. ஆசரிப்பு கூடாரம் வந்து மோசே காலத்தில் இருந்துச்சு, சாமுவேல் காலத்தில் இருந்துச்சு, தாவீது காலத்தில் இருந்துச்சு. சாலமோன் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? ஆசரிப்பு கூடம் ஆலயமாக மாறிடுச்சு. கோல்டில் கட்டிட்டார் எல்லாத்தையும். பிறகு அவங்களுக்கு அப்புறம் ஒரு 700 வருஷம் கிட்ட, 700 வருஷம் கிபி 700க்கு முன்னாடி போகும்போது இவனுங்க வந்துட்டானுங்க. நேபுகாத்நேச்சர் வந்து ஆலயத்தை இடித்து போட்டு போயிட்டான். அப்போ நினைச்சே இந்த பலி செலுத்திடலாம், இன்றைக்கு வரைக்கும் வரல. ஆரோனும் காணோம், அவங்க பிள்ளைங்களும் காணோம். அப்போ ஜனங்களோட பாவம்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் சுமக்கிறாங்க. இயேசு வந்து சிலுவையில் சுமக்கும் போது சொன்னார், எல்லாருடைய பாவத்தை நான் சுமந்து தீர்த்தேன் என்று. அல்லேலூயா. இந்த ஆடு பற்றி யோசிக்கும் போது, இந்த ஆடு எங்கே போச்சுன்னு தெரில, பலி செலுத்துறோம் எங்கே போனாங்க தெரில, உடன்படிக்கை பெட்டியே எங்கன்னு தெரில, இப்போ தேடி கண்டுபிடிக்க முடியல, எங்கே போச்சுன்னே தெரில, ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எதுவுமே இல்லை. ஆனால் பாவம் மன்னிப்பு மட்டும் எப்படிங்க கிடைக்குது? தானாக கிடைக்குதா? இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. மோசே கட்டளையிட்டபடி ஆரோன் செய்தான், தேவன் கட்டளையிட்டபடி இயேசு செய்து நம்மை காத்தார். நம்மளால் எழுந்து நிற்கலாம். நாம் இயேசுவை கொண்டாட போகிறோம். இயேசு ராஜாதி ராஜாவுடைய மகிமை நம் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்குது. நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். ஆரோன் தன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பிறகு பொதுமக்களுடைய பாவத்துக்காக எல்லா வேலையும் ஜீசஸ் எடுத்துக்கொண்டார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இயேசு ஒரு பாவமும் செய்யலை. அவர் தான் அந்த தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம் மனிதர்களாகிய நம்முடைய பாவங்கள் யாவற்றையும் மன்னிக்கிறது. நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் உடைய முழு தியானமே, முழு பேச்சே நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது இயேசுவின் இரத்தம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்கிற தேவனை நாம் ஆராதிப்போமா? கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் ஆராதனை செய்வோம். கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதி, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஆமென் ஜோலி தீரும் சுத்த ஜோதி, ஆடியார் நெஞ்சம்
சுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீசர் பாவினாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவ நீசர் பாவினாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ கூட்டம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட லேவியராகமம் 16வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே அப்பா. எங்களுடைய பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே அப்பா. இதோ உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி இந்த நாள்ல உமக்கேற்ற ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தோட வாழ உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க. உங்க பிரசனம் எங்க ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். லேவியராகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது ஆரோன் அவருக்காகவும் தன்னுடைய வீட்டுக்காகவும் அவர் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அதுதான் 6வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் போடப்பட்டிருக்கிறது. பின்புதான் ஜனங்களுடைய பாவத்திற்காக தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவர்கிட்ட அவர் மன்றாட வேண்டும். அந்த பலியை, அந்த ரத்தத்தை தெளித்து ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். இந்த நாள்ல ஒருவேளை நாமும் கூட ஆரோனை போல தேவனுடைய ஊழியத்தை செய்ய நம்ம முன் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட இங்கு ஆரோன் செய்தபடி நாம் பாவ நிவாரணத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள இந்த செர்மோனியல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம செய்ய தேவையில்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாள்ல ஒருவேளை நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், நான் தான் ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வந்துட்டேனே, நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறேன், ஆண்டவருடைய உன்னத பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல எந்த பாவமும் இல்லை, நான் பரிசுத்தமாய் தானே இருக்கிறேன்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனே ஒரு பிரதான ஆசாரியனே தனக்காக பாவ நிவாரணத்தை செலுத்தும் போது இன்றைக்கு சாதாரண மக்களாகிய நாம் இன்றைக்கு நாம் பாவம் இல்லை என்று நம்ம மறுதலிக்க முடியாது. பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வீட்டாருடைய பாவத்துக்காக நம்ம இந்த நாளிலும் கூட நம்ம முன் வந்து தேவனுடைய சன்னதியில நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு விசையாக நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்ம மன்றாடலாமா? இந்த வேளையில எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் தேவ சமூகத்துல நம்மை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவைகளை விட்டுவிட கர்த்தர் பலனை கொடுப்பார். ஒருவேளை நம்மளுக்குள்ள சுய பெருமை இருந்தா, இல்ல ஒருவேளை நம்மளுக்குள்ள பெருமையான காரியங்கள் இருந்தா, பொறாமையான எண்ணங்கள் இருந்தா, இல்ல ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் மறைமுகமாய் நாம் செய்து கொண்டிருந்தா, பார்த்து கொண்டிருந்தா, இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வந்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்து இந்த இடத்துல நம்ம விட்டுடலாமா? நம்ம இந்த நேரத்தில் நம்ம இருதயத்துல கைகளை வைத்து கொண்டு தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு விசையாக உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியுங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம மன்றாடுவோம். சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இதோ இந்த விசையில ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி எங்களை சுத்திகரிங்கப்பா. ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அப்பா எங்களை சுத்திகரிங்கப்பா. அப்பா, என்னில் பாவம் இல்லை என்றால் எங்களை நாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்திலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் இருக்கிறதுப்பா. அப்பா, இந்த வேளையில அவைகளை முற்றிலுமாய் நீக்கி போடுங்கப்பா. உமக்கேற்ற பரிசுத்தத்தை தாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை கிட்டி சேருகிற பரிசுத்தத்தை தாங்கப்பா. அப்பா, இந்த வேளையில எங்களுடைய கண்களை பரத்துக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, கிருபையாயிருங்க. தாவீதின் குமாரனே, அப்பா, நீர் இந்த வேளையில எங்கள் மீது கிருபையாயிருங்கப்பா. அப்பா, இதோ ஆண்டவரே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாங்கள் அழியாதபடிக்கு உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் முத்தம் செய்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வேளையில எங்க பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா, நாங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அப்பா, இதோ ஆரோனை போல நாங்க ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரணம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. எங்களுக்காக ஒரே தடவை அப்பா எங்களுடைய பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் சிலுவையில் பலியானீரேப்பா. இன்றைக்கு அந்த ரத்தத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு அந்த ரத்தத்தினால எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, உம்முடைய ரத்தத்திற்கு முன்பாக நிலை நிற்க முடியாதுப்பா. எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே, இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும்.
Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.